ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சாஃப்டான ராகி கொழுக்கட்டை, அதுவும் எந்த சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுவுமே சேர்த்தாம நம்ம நேச்சுரலான பேரிச்சம்பழம் வச்சு செய்யப்படும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம், இல்லை ஈவினிங் வந்தவொடனே ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஹெல்த்தியான நல்லா டேஸ்ட்டான ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ராகி உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு நான் ஒரு 6 பேரிச்சம்பழம் எடுத்து அதோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 பேரிச்சம்பழம் கொஞ்சம் மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் 2-3 பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பாதாம் 15 முந்திரி சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா ரொம்ப பொடியாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். ஆனால் நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். அப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவு ராகி மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 உருண்டைகள் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு மாவை நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். இப்போ நான் மாவு 1 கப் அளவு எடுத்துட்டேன். அதோட நம்ம மாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துறேன். இப்போ இந்த உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா சுடுதண்ணி நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இருந்தால் போதும். அதனால் மாவில் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. உங்களுக்கு மாவில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் தண்ணி. எனக்கு 1/2 கப் அளவு கரெக்டாக இருந்தது. சில சமயம் கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே வாங்க. எல்லா மாவும் ஒன்றா ஈரமானால் போதும், அந்த அளவுக்கு கிளறினா போதும். நிறைய தண்ணி மாவில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டைகள் பிடிக்க வராது. மாவு கொஞ்சம் பதம் கம்மியாகி உருண்டைகள் விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா ஈரப்பதம் ஆனவனையும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நிறுத்திட்டு இதை நான் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு கை சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மாவை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிங்க. என் கை கொஞ்சம் சூடு பொறுக்கும் அப்படிங்கிறனால நான் உடனே பிசைய ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக பிசைஞ்ச ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி தடவிட்டு ஒரு பிசைஞ்சு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுச்சுன்னா மாவு நல்லா இன்னும் சாஃப்டாகும். ஸோ அதனால் இதை அப்படியே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இல்லாட்டி மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணியை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த நட்ஸு ஸ்டஃபிங்கு உருண்டை பிடிக்கும்போது லைட்டாக அமுத்துங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப டைட்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே உள்ளே வைக்கும்போது மாவு தனியாக இருக்கும், நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் தனியாக தெரியும், ரெண்டும் ஒட்டாது. அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை தனியாக பிடிச்சி இதை இப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக நல்லா பார்க்கவே நம்மளுக்கு கிராக் எதுவுமே விழுகாமல் சூப்பராக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம கையிலே இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தட்டிக்குவோம். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கையிலேயே மெல்லிஸாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம கல்லில் வச்சு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்க்கவும் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விரிசல் விடும். நம்ம கையிலேயே தட்டிக்கிட்டோன்னா நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உருண்டைகள் கிடைக்கும். அதனால் நல்லா கையிலேயே மெல்லிஸாக தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மெதுவாக ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஆவியில் வச்சு வேக வைக்கும்போது வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் உருண்டைகள் எல்லாம் விரிசலும் விட ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஓட்டைகள் எதுவும் இல்லாமல் விரிசல் விடாமல் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிக்குவோம்.
இப்போ இதே மாதிரியே எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோக்கெவ்வளோ மெல்லிஸாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து உருண்டைகள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவு அளவுக்கு ஒரு 7-8 உருண்டைகள் அளவுக்கு கிடச்சிச்சு. இது வந்து ஒரு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நான் உருட்டியிருந்தேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவுகள் எடுத்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு உருட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி எந்த பக்கமும் விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பார்க்கவே நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எந்த பக்கமும் கிராக் இல்லாமல் எந்த பக்கமும் நம்ம ஸ்டஃபிங் எதுவும் வெளியே தெரியாமல் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுருவோம். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வழக்கம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை வச்சு நம்ம வேக வைக்கலாம். இட்லி பிளேட்டில் நீங்கள் எண்ணெய் தடவி நம்ம இட்லி போடுற மாதிரி டைரெக்டாகவும் வைக்கலாம். ஆனால் எண்ணெய் மட்டும் நல்லா எல்லா இடத்துலையும் தடவிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளை வைங்க. நான் வந்து இப்போ துணி போட்டு வேக வைக்கிறேன். துணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை அடுக்கி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் உருண்டைகளை அடுக்கி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா அடுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி கீழே வற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்திரிச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா நம்மளுக்கு கத்தி ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா உருண்டைகள் வெந்துருச்சுன்னு அர்த்தம். உள்ள வரையும் நல்லா குத்தி பாருங்கள். சப்போஸ் கத்தியில் எதுவும் மாவு ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எடுத்துருவோம். எனக்கு கரெக்டாக 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு டேஸ்ட்டு ஈடு என எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. அதே சமயத்தில் நம்ம இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ இனிப்போ சேர்த்தாதனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு துடிக்கிற அம்மாக்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரியே பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சாஃப்டானது. பாருங்கள், நான் பிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக உள்ள ஸ்டஃபிங்லாம் வந்து எவ்வளோ இதாக வந்து ஜெல்லாகி ரெண்டுமே ஒன்றா கலந்துருக்குன்னு. பார்க்குறதுக்கே சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக செமையாக இருக்கும். குழந்தைங்க மறுபடியும் கேட்குற அளவுக்கு சூப்பர் ஸ்நாக்ஸு. இதை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் டேக் கேர். பாய்.